வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, உங்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஃபேண்டசி படத்தோட வந்திருக்கேன். டைகர் டீமன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வகை சக்தி வாய்ந்த அரக்க இனம் மனித இனத்தை மொத்தமாக அழிச்சிட்டு பூமியை அவங்க ஆளணும்னு ரொம்ப காலமாக போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மனிதர்களும் அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்த சமயத்தில் டியாங் ஜெங்குங்கிற ஒரு தெய்வீக சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை வச்சு டைகர் டீமன்ஸை அழிக்க முடியலனாலும் அவங்களால எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க ராஜ்யத்தை சுற்றி ஒரு சக்தி வாய்ந்த கவசத்தை உருவாக்கி ஒரு 10 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த சமயத்தில் நம்ம கோளாறு பிடிச்ச ஹீரோ சும்மா இல்லாம அந்த டைகர் டீமன் இனத்தோட இளவரசனையே கொண்டு போடுறான். ஏற்கனவே இவங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்கியா தகராறு. இதுல இளவரசனையா போட்டு தள்ளனா அழிவில்லாத சக்தியோட இருக்கிற அந்த டீமன் கிங்கோட தலைவன், அதாவது அந்த இளவரசனோட அப்பன் சும்மா இருப்பானா? என் பிள்ளையவடா கொண்டீங்கன்னு செம வெறியாகி சக்தி கவசத்தை தாண்டி உள்ள வந்தது மட்டும் இல்லாம ஹீரோவை போட்டு பொலன்னு பொழந்துட்டு ராஜ்யத்தையுமே டேக் ஓவர் பண்ணிடுறான். தென் அதுக்கப்புறம் கதையில என்னெல்லாம் நடக்குது, வில்லனோட ருத்ர தாண்டவத்தை சமாளிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ண போறான் அப்படிங்கிறத படத்தோட ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் பயங்கரமான ஆக்ஷன் அப்புறம் விஷுவல் எஃபெக்டோட சொல்லி 2022 ரிலீஸ் ஆன படம் தான் சப்டியூ த டெவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு கோவிலை தான் காட்டுறாங்க. இங்கே இருக்கிற மரம், செடி, கொடி, கோயிலுக்கு வெளிப்பகுதியில் இருக்கிற கட்டை, ஏன் லைட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திடீர்னு பனியில் அப்படியே உரைய ஆரம்பிக்குது. அப்போ ஒரு சின்ன பொண்ணு கோயிலோட கதவை திறந்துக்கிட்டு என்ன சத்தம் கேட்டுச்சுன்னு வெளியே வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த இடத்துல ஒரே ஒரு பூனை மட்டும் வந்து நிற்கிதுங்க. இவளும் சரி பூனை தானேன்னு கொஞ்சம் அசால்ட்டாக அந்த பக்கம் திரும்பும் போது மூஞ்சிக்கு பக்கத்தில் அதுவும் க்ளோஸ் அப்பில் ஒரு கொடூரமான புலி வந்து நிற்கும் பாருங்க. இவளுக்கு அதை பார்த்து அப்படியே அள்ளு கிளம்பிடும். ஏன்னா இவன் முன்னாடி இருக்கிறது ஒரு டைகர் டீமன். இது அவளை பார்த்து இப்போ முறைச்சிக்கிட்டு குட்டி பாப்பா என் கூட சேர்ந்து விளையாட வரியாங்கிற மாதிரி டெரரா கேட்க, அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இந்த டீமன் ஒரு மனுஷ உருவத்துக்கு மாறி அங்க இருந்த சின்ன குழந்தைங்களோட சேர்ந்து பேப்பர்ல பொம்மை செஞ்சு விளையாடிட்டு இருக்குது. இது ஒரு டீமன் தெரிஞ்சும் அங்க இருந்த சின்ன குழந்தைங்க பெருசா பயந்த மாதிரி தெரியல. ஆனா கோயில்ல வேலை பார்க்குற சீடம் ஒருத்தன் அங்க இருந்த புத்தர் சிலைகிட்ட போய் உங்க சக்தியை காட்டி எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்ற மாதிரி பயங்கரமா பதறிக்கிட்டு இருக்க, திடீர்னு பூகம்பம் வந்த மாதிரி அந்த மொத்த கோவிலும் நடுங்க ஆரம்பிச்சு ஏதோ ஒன்று வானத்துல இருந்து வந்து அந்த இடத்துல கொடூரமா லேண்ட் ஆகுது. இது என்ன புது பிரச்சனைன்னு அப்படியே அந்த பக்கம் பார்த்தா டேமேஜ் ஆன அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ கையில சரக்கு பாட்டிலோட வருவான் பாருங்க. அவனை பார்த்ததும் பயம் 2 மடங்கு அதிகமாகி உதவி கேட்ட கொடுமைக்காக போய் இவனே அனுப்புவீங்கன்னு புத்தர் சிலை கிட்ட பயங்கரமா அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். எதுக்காக இவ்வளவு பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட செயல்பாடுகள் அந்த மாதிரி. இவன் வந்தாலே டீமன்ஸை விட மக்களுக்கு தான் சேதாரம் அதிகமா இருக்கும். இப்ப கூட நேரா அதுகிட்ட போய் கேட்டுக்கல்வி இல்லாம செவனிலே ஒரு அப்பப்பி வெறுப்பத்த அது ஒரு பக்கம் செம வெறியானதும் நெஞ்சிலே மிதிச்சு பறக்க விடுவான் பாருங்க. புத்தர் சிலைக்கு முன்னாடி இருந்த படிக்கட்டுலாம் மொத்தமா சேதாரமாயி போகுது. இதால டீமன் ஒரு பக்கம் அதோட புலி உருவத்துக்கு மாதிரி வெறி கொண்டு இவனை நோக்கி பாஞ்சு வருது. ஆனா ஹீரோ அசால்ட்டா அதோட தலையை பிடிச்சி ஓங்கி தரையிலேயே அடிச்சு ஃபுட்பால் மாதிரி எத்தி விட்டதும் அடுத்த கணம் அந்த இடத்த சுத்தி ஒரே பனிமூட்டமா உருவாகி பனிக்குள்ள இருந்து மிகப்பெரிய ஐஸ் தூணு அப்படியே நம்ம ஹீரோவை நோக்கி வருது. அப்ப இவனும் சுத்தி இருந்த பாறைகளை ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கி தடுக்கிறான். ஆனா அந்த புலி டீமன் பட்டு வேகமா வந்து ஒரே முட்டுல இவனை பறக்க விட்டுட. இதுல அவன் செம்ம காண்டாக்கி புலியை பிடிச்சி போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அதுவும் அது மேல பலக மாதிரி உன்னை போட்டு நங்குன்னு குத்தி வாழை பிடிச்சி கரகரன்னு சுத்தி வீசுவான் பாருங்க. அவ்வளவுதான், புலியோட சேர்த்து அங்க இருந்த 1-2 கட்டடங்கள் உள்பட எல்லாமே பயங்கரமா சேதாரமாகுது. விட்டா மொத்த கோவிலையும் தும்சம் பண்ணிடுவான் போல. மக்களோட பயத்துக்கான காரணமே இதுதான். இப்ப இந்த கோவிலோட குருவே அந்த இடத்துக்கு வந்து போதும்பா அந்த டீமன் ரொம்ப அடிபட்டுருச்சு, இதுக்கு மேல அதை எதுவும் பண்ண அதை போக விட்டுடுங்கிற மாதிரி சொல்றப்ப அந்த டீமன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம என்ன நீ ஈஸியா கொண்டுடலாம், ஆனா அதுக்கப்புறம் எங்க அப்பா மட்டும் இங்க வந்தான்னு வச்சுக்கேன் கொய்யால உங்க நாடு முழுக்க ரத்த ஆறுதாண்டா ஓடுங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா பேசவும் நம்மளுக்கு ஒரு பக்கம் பயங்கரமா வெறியாகுது. அப்ப இங்க இருந்த குரு கூட வேண்டாம்ப்பா அது இங்க வந்து எந்த தப்பும் பண்ணலன்னு எவ்வளவோ சொல்றாரு. ஆனா தலைவன் ஆத்திரத்தை அடக்க முடியாம மின்னல் வேகத்துல பாஞ்சு போய் அதோட சோழியை மொத்தமா முடிச்சு விட்டுறான். இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்துக்கான ஆரம்பம். ஏன்னா ஹீரோ கொன்னது ஒன்றும் சாதாரண டீமன் இல்ல, அரக்க இனத்துக்கே தலைவனாகவும் அழிவே இல்லாத சக்தியோட இருக்கிற டீமன் கிங்கோட சொந்த பையனை கொண்டு இருக்கான். இப்ப இதை நினைச்சு குரு ஒரு பக்கம் ரொம்ப கவலையோட இருக்கும் போதே எதையும் கண்டுக்காம நம்மால் பாட்டுக்கு அந்த புலியோட வாழை பிடிச்சி அப்படியே சூப்பர்மேன் கணக்கா பிறந்து போய் கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு அதை தூக்கி வீசிட்டு போறான். தென் அடுத்த சீனை தெற்கு பகுதியில் புலி டீமன்ஸ் எல்லாம் வாழக்கூடிய ஒரு மலைப்பகுதியை காட்டும் போது அந்த இடத்துல இருக்கிற வில்லனுக்கு இந்த தகவல் தெரிஞ்சதும் ஆள் பயங்கரமா வெறியாகிறான். ஏற்கனவே 10 வருஷமா இருக்கிற பகை ஒரு பக்கம்னா சொந்த பிள்ளைய கொன்னதுனால இப்ப இவனோட வெறிக்கு ஒரு அளவே இல்லாம போகுது. ஸோ இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாதுன்னு ராஜ்யத்தோட நுழைவு வாயில கண்டுபிடிக்கணும்னு பல டீமன்ஸுக்கு தூது அனுப்புறான். இவன் அனுப்பின இந்த தூதெல்லாம் பல டீமன்ஸ் அந்த பக்கம் ரிசீவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம கோவிலை காட்டும் போது அந்த இடத்துக்கு டீமன்ஸை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சின்ன டீம் வந்திருக்காங்க. இந்த டீமுக்கு லீடர் யாருன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் தாங்க. கோவிலோட குரு அவகிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பெரிய பஞ்சாயத்தை இழுத்து விட்டு போயிட்டாங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. ஜூச்சுவும் ஒரு சாதாரண
சாதாரண மனுஷன் தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சக்திகள் இருக்குன்னு நமக்கே ஒரு சந்தேகம் இருக்குது பார்த்தீங்களா? அதை பற்றி நம்ம ஹீரோயின் குரு கிட்ட விசாரிக்கும் போது இங்கே தாங்க நம்ம ஹீரோவை பற்றின பல விஷயங்கள் தெரிய வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி டியாங் ஜிங்குங்கிற ஒரு தெய்வீக சக்தி இருக்கிற எரிக்கல் ஒன்று வந்து பூமியில் விழுந்திருக்கு. அந்த சமயத்தில் சின்ன பையனாக இருந்த நம்ம ஹீரோ அதை பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அது பக்கத்தில் போய் ஒன்று கடிச்சிட்டு இருந்திருக்கேன். அப்போ சடனாக அதுக்குள்ளே இருக்கிற அந்த டியாங் ஜிங்குங்கிற தெய்வீக சக்தி இவனோட உடம்புக்குள்ளே அப்படியே போக ஆரம்பிக்க முழுசாக போயிருந்த ஆள் ஒரேடியாக மண்டையை போட்டிருப்பான். ஆனால் நல்ல வேலையாக அந்த இடத்துக்கு வந்த அவனோட அப்பா அதை தடுத்து இவனை காப்பாற்றி இருந்திருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தால் அந்த கல்லில் இருந்த பாதி சக்திக்கு மேலே நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே போயிருச்சு. மீதி இருந்த சக்தியை வச்சு நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு சக்தி வாய்ந்த கவசத்தையும் வாளையும் உருவாக்கி இருந்திருக்க. அதை பார்த்து தான் வில்லனுக்கு முறையாக மரண பயமே வந்திருக்கு. மனிதர்களும் இதை ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் போர் தொடுத்து போயிருக்காங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு மட்டும் சக்தி இருந்தால் பெருசாக போரில் யூஸ் ஆகாதில்ல. ஸோ தொடர்ந்து இவங்க பக்கம் இழப்புகள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இதை பார்த்த நம்ம சூச்சுவோட அப்பா அவரோட உயிரை தியாகம் பண்ணுறது மூலமாக கவசத்தோட சக்தியை வச்சு ராஜ்யத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய சூறாவளி நதி, அது போக மொத்தமாக ராஜ்யத்தை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷீல்டையும் உருவாக்கி அந்த டீமன்ஸால உள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போயிருந்திருக்கேன். அப்ப இருந்து ஒரு 10 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம மனித இனம் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நம்ம குரு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா உலகத்தோட மற்ற பகுதிகள்லாம் வில்லனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியும் இந்த ஊராஜ்யம் மட்டும்தான் இன்னமும் கட்டுப்படாத மாதிரி படத்துல காட்டியிருக்காங்க. இப்ப இதெல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம ஹீரோ தான் வேணுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அவனோட சக்தியை வச்சு வில்லனை மொத்தமா போட்டு தள்ளணும்னு இவ யோசிக்கிற மாதிரி தெரியுது. இதுக்காக இப்ப ஊராஜ்யத்துக்குள்ள எப்படி போகணும், அதோட நுழைவாயில் எங்க இருக்குன்ற மாதிரி நம்ம குரு கிட்ட விசாரிக்கும் போது அவரும் அதுக்கான வழியெல்லாம் ஏதோ சொல்லி அனுப்புறாரு. இவளும் நம்ம ஹீரோவை தேடி ராஜ்யத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற அதே சமயம் வில்ல அனுப்பின ஒரு தூதை ஏதோ ஒரு பயங்கரமான மிருகம் ரிசீவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் ராஜ்யத்தோட எல்லை கிட்ட இருக்கிற சூறாவளி கிட்ட வரப்ப அங்க இருந்த ஒரு மரத்தோட இலை அப்படியே மெதுவா பறந்து போய் ஒரு இடத்துல மறைஞ்சதும் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பாஞ்சி சூறாவளிக்குள்ள போறான். அதே சமயம் வில்லனோட மெசேஜை ஏதோ ஒரு ஜந்து ரிசீவ் பண்ணுச்சு பாத்தீங்களா? அது என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு பயங்கரமான டிராகனுங்க. அதுவும் இப்ப இவளை ஃபாலோ பண்ணி அப்படியே ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சது. இது தெரியாம ஹீரோயின் ஒரு பக்கம் சந்தோஷமா நகரத்துக்குள்ள போய்கிட்டு இருக்க, அந்த டிராகன் ஒரு பக்கம் உள்ள பூந்து பயங்கரமா அட்டகாசம் பண்ணவும் மக்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இவ ஒரு பக்கம் என்ன நடக்குது, இது எப்படி உள்ள வந்திருக்கும்னு புரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த டிராகனை பிடிச்சி நாக்கு பூச்சி அடிக்கிற மாதிரி அடின்னு அடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து லேண்ட் ஆகும் பாருங்க. இந்த சீன்லாம் மரண மாசா இருக்கும். ஹீரோயின் ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்கா. அவ்வளவு பெரிய டிராகனை இவன் ஒரு பொருட்டாவே மதிக்கல. அசால்ட்டா அதை பார்த்து காரி துப்பிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து வரும்போது அங்க இருந்த ஒரு சின்ன பையன் இவனை ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தா. அவன் கையில இருந்த பஞ்சு முட்டாயை பிடிங்கி தின்னுட்டு போவான் பாருங்க. இவன் அல்பத்தனத்துக்கு ஒரு அளவே இருக்காது. இதுக்கு அடுத்து அப்படியே அந்த பக்கம் ஊருக்குள்ள காட்டும் போது இந்த டைகர் டீமனோட இளவரசனை இவன் போட்டு தள்ளனா பாத்தீங்களா? அதனாலதான் சூறாவளி நதியவே தாண்டி அந்த டிராகன் ஊருக்குள்ள வந்திருக்குன்னு மக்கள்லாம் கொஞ்சம் அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ விசில் அடிச்சுக்கிட்டே ஊருக்குள்ள என்டர் ஆனதும் அவன் துண்டாக்கான துணியாக்கானும் பூந்தடிச்சு போய் வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிறான். இவன் வந்தாலே ஏழ்றதான் அப்படிங்கிற விஷயம் மொத்த நாட்டுக்குமே தெரியும். இதனால இப்ப ஒரு 50-60 வீரர்கள் அந்த இடத்துக்கு வந்து தளபதியோட பையன் தலைமையில இவனை ஊரை விட்டு வெளியே போக சொல்றாங்க. இந்த தளபதியோட பையனுக்கு நம்ம ஹீரோவை கண்டாலே சுத்தமா ஆகாது போல, ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம நீயே ஊரை விட்டு போயிட்டா உனக்கு தான் சேதாரம் கம்மிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். இதுல ஹீரோ கொஞ்சம் கடுப்பாக்கி போக முடியாதுன்னா என்ன பண்ணுவாங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க இருந்த மொத்த பேரும் அப்படியே முதுன்னு நம்மளால அட்டாக் பண்ண வராங்க. அப்ப ஹீரோவும் கூட்டத்துக்குள்ள பாஞ்சு ஒவ்வொருத்தனா பிடிச்சி குதற ஆரம்பிக்க அவன் மூஞ்சி மோவரெல்லாம் பேந்து செமையா கதறிக்கிட்டு இருக்கான். இவன் சக்திக்கு முன்னாடி டீமன்ஸா தெரிச்சு ஓடுது. அப்படி இருக்க இந்த அற்ப மனித பதர்களால பெருசா என்ன பண்ணிட முடியும்? சோ நல்லா அடி வாங்குறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துல சங்கிலியை போட்டு நம்மளாலேயே இவங்க லாக் பண்ணிட இவனும் வாண்டடா லாக் ஆன மாதிரி தான் தெரியுது. அப்ப இந்த தளபதியோட பையன் சும்மா இல்லாம உன் அப்பன் கத்துக் கொடுக்காத பாடத்தை நான் உனக்கு கத்துக் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து நடு மண்டையிலேயே நச்சு நடிக்க இதான் சான்ஸ்னு சுத்தி இருந்த அத்தனை பேரும் கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து மட்டாரன்னு இவன் மண்டையில தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு அவங்க அடிச்சது கூட வழி பெருசா தெரியலைங்க. ஆனா அந்த தளபதியோட பையன் இவன் அப்பாவை பத்தி பேசினா பாத்தீங்களா? அதுல செம கடுப்பாகி அப்படியே நெஞ்சில ஒரு மிதிப்பான் பாருங்க. அவன் அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பறந்து போய் விழுகிறான். அடினா உங்க வீட்டாடி எங்க வீட்டாடி இல்ல. இதால அவன் ஒரு பக்கம் இப்ப செம காண்டாக்கி அவனை கொல்லுங்கடாங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்ததும் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்க இருக்கிறவன்லாம் மனுஷன்னே பார்க்கலங்க. சும்மா தூக்கி போட்டு அரக்கத்தனமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த குங்ஃபு ஹசல் படம் மிரட்டல் அடின்னு கூட தமிழ்ல வந்துச்சுல்ல, அந்த படத்துல ஹீரோ உதைக்கிற மாதிரி அவனையும் வானத்துக்கும் பூமிக்கும் பறக்க விட்டு சும்மா சாத்துன்னு சாத்துறாங்க. இவன் போற போக்க பார்த்தா ஊரையே மொத்தமா தம்சம் பண்ணிடுவான் போல. ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் மாதிரி காலில் எல்லாரையும் எத்தி உதச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நீளமான தூணை எடுத்து கிரிக்கெட் ஆடுற மாதிரி எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுவான் பாருங்க. இந்த சீன்லாம் கொலவெறித்தனமா இருக்கும். 50-60 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துல மொத்த பேரோட சோழியையும் முடிச்சு விட்டு கடைசியா இருந்த ஒருத்தனை மட்டும் சட்டையை பிடிச்சி இழுத்து அப்படியே விரல மடக்கி லைட்டா சுண்டி தாங்க விடுவான். அதுக்கே 10 பல்ட்டி அடிச்சு பக்கத்து விட்ட உடச்சிட்டு போய் உள்ள விழுகிறான். இந்த அளவுக்கு இவன் பண்ண கொடூரத்தெல்லாம் பார்த்துமே தளபதியோட பையன் சும்மா இல்லாம இவனை அட்டாக் பண்றதுக்காக கையில ஒரு ஆயுதத்தோட ரெடியாக இவனும் மின்னல் வேகத்துல சரட்டுன்னு அவனை நோக்கி போறான். அடுத்த செகண்ட் அவனோட ஆயுதம் மட்டும் கையில இருந்து கீழே விழுக அவ்வளவுதான் அவன் சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி அவனோட அப்பா வந்து நிக்கிற
நிற்கிறாரு. அதாவது இந்த நாட்டோட ஜெனரல். ஆக்சுவலா பையனுக்கு விழ வேண்டிய அந்த மரண அடி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு விழுந்துருச்சு. இருந்தாலும் டென்ஷன் ஆகாம ஃபன் பண்ணது போதும்னா இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்புங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து சொன்னதும் இவனும் அங்க இருந்து சைலண்டா கிளம்பி வந்துடுறான். இப்ப பையன் இவர்கிட்ட நீங்க கொடுத்த ஆர்டரை தானே ஃபாலோ பண்ண, அப்புறம் எதுக்காக வந்து தடுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது செவுனிலே ஒன்று விட்டு அவன் இப்படி மூர்க்கத்தனமா இருக்கிறதுனால தான் நம்ம நாடு ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்ற மாதிரி டென்ஷன் ஆக என்னைக்காவது ஒரு நாள் அவன் கையாலேயே நம்ம நாடு அழியவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவன் சொல்றான். நடந்த எல்லாத்தையும் தூரத்துல இருந்து வாட்ச் பண்ற நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ கிட்ட பேசலாம்னு போறப்ப அவன் இவளை கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்க இருந்த பாருக்குள்ள போயிடுறான். இவளும் பின்னாடியே அவனை ஃபாலோ பண்ணி போறப்ப அந்த இடத்துல ஏகப்பட்ட ரவுடி பயல்களா இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி சூச்சு எங்க இருக்கான்னு விசாரிக்கும் போது நம்மால் வெளியே வந்து இவ யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அடிச்சுரா ஜாக்பாட்டுன்னு அம்புட்டு பேரும் செம்ம குஷியாகிறாங்க. இவளும் போனா போகுதுன்னு கொஞ்சம் பொறுமையா இருந்தா அங்க இருந்த ஒரு காஜி பயபுல ஓவரா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல கடுப்பாகி அவன் உயிர் நடியை பிடிச்சி பயங்கரமா கதற விட்டதும் கத்தி எடுத்துக்கிட்டு என்னமோ பெரிய வீர மாதிரி இவளையே கொல்ல பாக்குறான். நம்ம ஹீரோ என்னதான் பொறுப்பில்லாத ஒரு புறம்போக்கா இருந்தாலும் பொண்ணுங்க மேல கை வைக்கிறது அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துக்கு வந்து அவன் கத்தியை 4 மடிச்சு போட்டு நங்குன்னு ஒரு குத்தி அவனை கதற விட்டுட்டு அங்கிருந்து அப்படியே வெளியே வர இவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. ஏமா என்ன கொஞ்சம் தனியா விடு, எதுக்கு ஏன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கன்ற மாதிரி விசாரிக்கும் போது இங்க தாங்க நம்ம ஹீரோயினோட கதை என்னங்கிற விஷயம் தெரிய வருது. இவ ஒன்றும் நம்ம ஹீரோ மாதிரி இந்த ஊர் ராஜ்யத்தை சேர்ந்தவல்ல. இவளோட ராஜ்யத்தை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே டைகர் டீமன்ஸ் பிடிச்சிட்டதுனால அவங்களோட அராஜகத்தை அடியோட ஒழிக்கிறது தான் தன்னோட லட்சியம்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த டைகர் டீமனோட இளவரசனையா போட்டு தள்ளனா பாத்தீங்களா. அதுக்கான காரணம் இவனுக்குள்ள அந்த டியாங் சிங்கோட சக்தி இருக்கிறது தான். முன்னால மட்டும்தான் அவங்களை எதிர்த்து போராட முடியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ சொல்றது நியாயமான விஷயமாவே இருந்தாலும் மக்கள்லாம் இவனை ஒரு அரக்கனா பாக்குறதுனால ஹீரோ இந்த விஷயத்துல கொஞ்சம் சலிப்போட பேசும்போது இல்ல மக்கள் நினைக்கிற மாதிரி நீ மோசமானவெல்லாம் இல்ல, இப்ப கூட என்ன நீ அந்த ரவுடி கும்பல்கிட்ட இருந்து காப்பாத்திருக்க, உனக்குள்ளேயும் சில நல்ல குணங்கள் இருக்கிறத என்னால புரிஞ்சிக்க முடியுதுன்னு இவ கொஞ்சம் நம்பிக்கையோட பேசவும் இவனுக்குமே அதை கேட்கறப்ப கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் பெருசா எந்த பதிலும் சொல்லாம அவன் அப்படியே அங்க இருந்து சைலண்டா கிளம்பிட அங்க கட் பண்ணி ராஜ்யத்துக்கு வெளியே ரோந்து பணியில இருக்கிற ஒரு சின்ன குழுவை தாங்க காட்டுறாங்க. இவங்க அங்க இருந்த ஒரு கேபினுக்கு போய் நைட் அங்க தங்கலாங்கிற மாதிரி சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அங்க இருந்த ஒரு துணிக்கு பின்னாடி திடீர்னு ஒரு புலி உருவம் தெரியுது. தென் அடுத்த செகண்டே ஒரு பூனை வந்து அந்த இடத்துல நிக்க இதுக்கு முன்ன நம்ம வில்லங்கிட்ட இருந்து வந்த தூத ஒரு பொண்ணு ரிசீவ் பண்ண மாதிரி காட்டினாங்க பாத்தீங்களா. அவ அந்த இடத்துக்கு வந்து அந்த பூனையை தூக்கிக்கிறா. இந்த மாதிரி இடத்துல அதுவும் ஒரு அழகான பொண்ணை பார்த்ததும் இந்த டீமோட ஜெனரல் கொஞ்சம் ஓவரா சொல்லு விட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க அடுத்த கடமே பாத்தீங்கன்னா இவனை மொத்தமா கொளுத்தி விட்டுறா. இந்த இடத்துல வில்லனுமே இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இப்ப அங்க இருந்த மற்ற வீரர்களையுமே மைண்ட் கண்ட்ரோல் மூலமா அவனோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட இவங்க மூலமாவே நாட்டோட நுழைவாயில கண்டுபிடிக்க போறாங்கிற விஷயம் நம்மளால தெளிவா புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கடுத்து அப்படியே இந்த பக்கம் நம்ம ஆளுங்களை காட்டும் போது 2 பேரும் ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இது நம்ம ஹீரோவோட வீடு தான். இப்ப அவனுக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால வீடு ஒரே குப்பைக்கோளமா கன்றாவியா கிடக்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு இங்கேயாடா வாழ்ந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி விசாரிக்கும் போது நம்மளால அங்க இருந்து மறைஞ்சு போறான். எங்கடா போனான் அப்படின்னு பார்த்தா வீட்டோட ரூஃப் டாப்ல நின்று சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அந்த டியாங் சிங்கோட சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் சின்ன பையனா இருக்கும் போதே ஒரு தீய சக்தி கூட சண்டை போட்டு பயங்கரமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்க. இந்த மாதிரி வன்முறைக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்தக்கூடாதுன்னு இவங்க அப்பா பயங்கரமா கோவப்பட்டு ஒழுங்கா அவன் தப்பை ஒத்துக்கிட்டு முட்டி போடுறான்னு சொன்னா அப்ப கூட அதை கொஞ்சமும் ஏத்துக்காம நான் எந்த தப்பும் பண்ணல, மக்களுக்கு உதவிதான் பண்ணங்கிற மாதிரி அவன் ரொம்ப திமிரா பேசவும் பெரம்பெடுத்து மனுஷன் அடி நடிச்சிருக்காரு. தென் அடுத்த சில நாட்கள்லயே ராஜ்யத்தோட பாதுகாப்புக்காக அந்த நல்ல மனுஷன் அவரோட உயிரை தியாகம் பண்ணியிருந்திருக்க அந்த செய்தியை கேட்ட மறுகணமே இவனோட அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. இப்படி விவரம் தெரியாத வயசுலயே பெத்தவங்களை இழந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லாததுனால தான் ஹீரோ இன்னமும் கோவக்காரனாவே இருக்கான். இவன் என்னதான் கோவக்காரனா இருந்தாலும் இவங்கிட்ட அந்த சக்தி இருக்கிறதுக்கான கர்வம் இருக்கிற மாதிரி எங்கேயுமே தெரியலங்க. ஆக்சுவலா இவன் நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் டீமன்ஸை எதிர்த்து போராடுறான். ஆனா இவன் போடுற சண்டையால மக்கள் பயங்கரமான சேதாரத்தை அனுபவிக்கிறாங்கல்ல, அதுதான் அவங்க இவனை வெறுக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இந்த விஷயத்துல மக்கள் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, இது நம்ம ஹீரோக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம நல்லது பண்ணியும் நம்மளை யாரும் புரிஞ்சிக்கலையாங்கிற மாதிரி இவன் ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இவனோட இந்த மனநிலையை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். இப்போ இதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா தளபதியோட பையனை அடிக்க போனப்ப குறுக்க தளபதி வந்து அந்த மரண அடியை அவர் வாங்கிட்டாரு பாத்தீங்களா. அந்த சம்பவத்தால மனுஷன் ரத்தமா வாந்தி எடுத்து இப்ப செத்தே போயிட்டாருங்க. இந்த விஷயம் அரசல் புரசலா இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிய வந்து இவன் இங்க ஒரு பக்கம் பயங்கரமா அதிர்ச்சியாக அப்படியே அங்க கட் பண்ணி தளபதிக்கு நடக்கிற அந்த இறுதி சடங்கு தான் காட்டுறாங்க. இங்க வேற அந்த தளபதியோட பையன் நம்ம ஹீரோ மேல செம்ம காண்டுல இருக்கான். சாகறதுக்கு முன்னாடி ஜெனரல் வேற பையன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன விஷயம்னா எப்படியும் வில்லன் நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக இங்க வருவான்ல, அந்த சமயத்துல இவங்க 2 பேத்துக்குள்ள கடுமையான ஒரு சண்டை நடக்கும். அப்படி நடக்கிற சண்டையில 2 பேத்துல யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த வெற்றிக்கான மொத்த கிரெடிட்டும் இவனுக்கு வர மாதிரி சுச்சுவேஷனை மாத்திக்க சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. அதாவது ஹீரோ வில்லன்னு சண்டையில யார் ஜெயிச்சாலும் மிச்சம் இருக்கிறவங்கள இவன் போட்டு தள்ளிட்டா மொத்த ராஜ்யமும் இவனோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும்ல, அந்த விஷயத்தை தான் சூசகமா சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. இது போக டைகர் டீமனியே கொல்லக்கூடிய ஏதோ ஒரு ஈட்டி மாதிரியான ஆயுதம் இவங்க கிட்ட இருக்கான், தேவைப்பட்டா அதையும் யூஸ் பண்ணிக்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருக்க. இதெல்லாம் நினைச்சபடி இறுதி ஊர்வலத்துல இவன் போய்கிட்டு இருக்கிற அதே சமயம் அந்த
அந்த பக்கம் வில்லனும் நாட்டுக்குள்ள நுழையறதுக்காக ரெடி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இங்க சடங்கெல்லாம் முடிஞ்சு ஏதோ பூஜை மாதிரி நடந்துகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததும் தளபதியோட பையன் செங்கு இவன் மேல செம வெறி ஆகிறான். இவன் இங்க வந்ததே தளபதிக்கு ஒரு ஊதுபத்தி ஏத்தி அவருக்கு மரியாதை பண்ணதான். ஆனா செங்கு இவனை பழி வாங்கியே தீருவன்னு சுத்தி இருந்த வீரர்களை விட்டு ஏகப்பட்ட அம்புகளை விட ஒரு அம்பு கூட நம்ம ஹீரோவை நெருங்கலங்க. எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே தான் விழுகுது. இதை பார்த்ததும் டைகர் டீமனையே கொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கிறதா இவன் அப்பா சொல்லியிருந்திருப்பாருல்ல, அதோட சக்தியை பரிசோதனை பண்ணி பார்க்க போறதா சொல்லி ஒரு மிகப்பெரிய ஈட்டியை எய்யக்கூடிய வித்தியாசமான எந்திரத்தை காட்டுறான். அதால இவனை கொல்ல முடியுமா என்னங்கிறதுலாம் நமக்கு பெருசா ஐடியா இல்ல. ஆனா அதை வச்சு இவன் பூச்சி காட்டிக்கிட்டு இருக்கும்போது இங்க ஜூச்சு யாருன்னு பின்னாடி இருந்து ஒரு டெரர் வாய்ஸ் கேட்டதும் எவன்டாதுன்னு எல்லாரும் அப்படியே திரும்பி பார்த்தா வில்லன் ஒத்தாலா சும்மா கெத்தா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ நான் தான் ஜூச்சு, உனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி கேட்கும்போது நீ ஒரு டைகர் டீமனை கொன்னியே, அதோட பாடி எங்கன்ற மாதிரி விசாரிக்க அந்த புளியை புளிக்குழம்பு வச்சு நானே சாப்பிட்டேங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் நக்கலா சொன்னதும் வில்லன் செம வெறியாகி ஒரு உரும்புவான் பாருங்க. அதுக்கு அங்க இருந்த வீரர்கள் அத்தனை பேரும் தெரிச்சு போறாங்க. இப்ப வந்திருக்கிறது ஒரு டைகர் டீமன் புரிஞ்சுக்கிட்டு நம்மால் ரொம்ப கான்பிடண்டா மின்னல் வேகத்துல பறந்து போக அசால்ட்டா இவன் கழுத்தை பிடிச்சி அப்படியே தரையில அடிச்சு உன் அப்பனோட சக்திக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஒரு அழுத்துவான் பாருங்க. அந்த இடத்தோட தரலாம் அப்படியே சுக்கு சுக்கா புலந்து போகுது. அதுக்கப்புறமும் விடாம ஹீரோவை போட்டு செம்மாடி அடிச்சு பயங்கரமா கதற விடுறப்ப இவனும் பறந்து வந்து நெஞ்சிலே மிதிச்சு நங்கு நங்குன்னு குத்துறான். ஆனா அந்த அடிக்கெல்லாம் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நின்று நல்லா வாங்கிட்டு இவன் தலையை பிடிச்சி செவுத்துல நங்கு நங்குன்னு குத்தி அது போக ஆணி அடிக்கிற மாதிரி இவனையே தூக்கி இடின்னு இடிச்சு தூக்கி வீசி பயங்கரமா கதறப்படுறான். இதுவரை இவன் அடிச்சது இவன்கிட்ட அடி வாங்கினதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த தளபதியோட பையனுக்கு முறையா ஹீரோ அடி வாங்குறத பாக்குறப்ப முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம ஹீரோவுமே வில்லனுக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்குன்ற விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுகுது. அந்த இடத்துல நிறைய பேப்பர்லாம் சதுரி கிடக்கு பாத்தீங்களா, அதை வச்சே நம்ம ஹீரோவை மொத்தமா லாக் பண்ணி துணி துவைக்கிற மாதிரி போட்டு துவச்சு வீசுறான். அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸை வச்சு புலி உருவத்துக்கு ஏதோ ஒரு ஏவுகணை ரேஞ்சுக்கு படுபயங்கரமா ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து இன்னும் வெறியாகிற நம்ம ஹீரோ சூப்பர்மேன் கணக்கா அதை ஒட்டச்சிக்கிட்டு வந்து வில்லனை நேருக்கு நேராக குத்த பார்க்கும்போது பொடனிலே ஒரு தட்டி அசால்ட்டா காலில் மிதிச்சு நல்லா லாக் பண்ணிக்கிறான். அந்நேரம் தளபதியோட பையன் சும்மா இல்லாம அந்த ஈட்டி மாதிரியான ஆயுதத்தை யூஸ் பண்ணி ஹீரோவை கொல்ல பார்க்கறப்ப வில்ல அந்த ஈட்டியை அசால்ட்டா கையில பிடிச்சி நான் தாண்டா கொள்ளுவோங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஹீரோவோட நெஞ்சில் இறக்கிடுறான். தென் அதுக்கப்புறம் அந்த ஈட்டியை உருவி ஏதோ சைக்கிள் செயினை சுத்துற மாதிரி கையில சுத்திக்கிட்டு ஹீரோவை வச்சுக்கிட்டு குத்துன்னு குத்துவான் பாருங்க. இவன் குத்துற ஒவ்வொரு குத்துக்கும் பூகம்பமே உருவாகுது. நடக்கிற இந்த கொடூரத்தை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் பதறி அடிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்க. இவன் குத்துன ஒரு குத்துக்கு அவ ஒரு பக்கம் தெரிச்சு போய் விழுகிறா. தென் அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சா ஃபுல் ஃபோர்ஸ்ல ஹீரோ அவன் நெஞ்சிலேயே நங்குன்னு ஒரு குத்துனதும் இவனுக்குள்ள இருக்கிற அந்த டியாங் சிங் பவர் வந்து அப்படியே இவனை விட்டு மொத்தமா வெளியே வந்துருது. அந்த டியாங் சிங்கோட சக்தி இவனுக்குள்ள இல்ல அப்படின்னா இவனும் ஒரு சாதாரண மனுஷன் தான். இதை வில்லனுமே இந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம ஜூச்சுவா வானத்துக்கு தூக்கிட்டு போய் அங்க இருந்து வீசுவான் பாருங்க. ஆள் லேண்ட் ஆன இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளமே உருவாகுது. அண்ட் கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோவோட மூச்சு நின்று போற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா டியாங் சிங்கோட பாதி சக்தி நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள இருந்ததுனால தான் ராஜ்யத்தை சுத்தி இருந்த கவசம் இவ்வளவு நாளா வலு குறையாம இருந்திருக்கு. இப்ப அந்த சக்தி அவனை விட்டு போனதுனால வில்ல அவனோட முழு சக்தியை பயன்படுத்தி ராஜ்யத்தை சுத்தி இருந்த கவசத்தை ரொம்ப ஈஸியா உடைச்சு விட்டுட. அதை பார்த்து மக்கள் ஒரு பக்கம் பயங்கரமா பீதி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த செங்கனமோ இவனை கடவுள் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. வில்லனு இவனோட விசுவாசத்தை ஏத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. தன்னோட பையனுக்காக பழி வாங்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்தே இவனுக்கு மனிதர்களை கண்டா சுத்தமா பிடிக்காது. இவங்கள மாதிரி வலிமையானவங்க மட்டும்தான் பூமியை ஆளணுங்கிறது இவனோட எண்ணம். அப்படிங்கிறதுனால மனிதர்களோட படைக்கு இந்த செங்க தளபதியா நியமிக்க தன்னோட சொந்த இனம்னு கூட பார்க்காம எல்லாரையும் பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுலயும் குறிப்பா மனித குழந்தைகளை அவங்க பெற்றோர்கள்ட்ட இருந்து பிரிச்சு கூண்டுல அடைச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நடக்கிற விஷயத்தெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயின் புத்தர் சிலை முன்னாடி பயங்கரமா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப அந்த புத்தர் சிலைக்கு மேல இருந்து ஒரு சின்ன பூவோட இதழ் அப்படியே பறந்து மெதுவா நம்ம ஹீரோவோட பாடி இருக்கிற இடத்துக்கு போய் அவனோட முகத்துல உரசி உசுப்பி விட்டதும் நம்மால் கண் முழிச்சிடறான். ஆனா டியாங் சிங்கோட சக்தி இவன் உடம்ப விட்டு போனதுனால பேட்டரி போன பர்மா பொம்மை கணக்கு தான் இவனோட நிலைமை. இவனும் பறக்க ட்ரை பண்றான், குதிக்க ட்ரை பண்றான், எதுவும் வேலைக்கு ஆகல. கீழே விழுந்து செம பல்ப் ஆகுது. இதுக்கு நடுவில் அந்த சக்தி இல்லைன்னா நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு வில்லன் வேற சொல்லிட்டு போனால அது வேற அடிக்கடி இவன் மைண்டுக்குள்ள வந்துட்டு போக இவனால அந்த அவமானத்தை ஏத்துக்கவே முடியல. அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே ஊருக்குள்ள போகும்போது ஒரு பிச்சைக்காரன் இவனை போட்டு செம கிழிக்க அதை பார்த்துட்டு ஒரு அம்மா இவன் மேல பரிதாபப்பட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனும் வயிற்று பசிக்காக தான் யாரு என்னன்னு காட்டிக்காம அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இவன் தான் ஜூச்சுன்னு இந்த வீட்டுக்காரம்மாக்கு சுத்தமா அடையாளம் தெரியல போல. இவனும் அதை நோட் பண்ணி அந்த ஜூச்சு யாருன்னு இவனை பத்தி அவங்க கிட்ட விசாரிக்கும் போது ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக ஏகப்பட்ட சேதாரம் பண்றான் பாத்தீங்களா. அந்த விஷயத்தால தான் மக்கள் இவனை சாத்தானா பாக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நெகட்டிவா சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் டீமன்ஸ் கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு இவன் சைட்ல இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்ல இந்த இடத்துல தான் மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு இவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகுது. இப்ப அந்த சைடு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் நம்பிக்கையே இல்லாம ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்க. அந்த பக்கமா வந்த ரெண்டு வீரர்கள் பேசிக்கிற விஷயம் மூலமா இவளுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. அதாவது வானத்துல இருந்து வந்த டியாங் சிங்ன்ற அந்த தெய்வீக சக்தியில பாதி வந்து நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம்
போனாலும் மீதி பாதியை வச்சு தான் வந்து ஒரு ஆர்மரையும் வாளையும் உருவாக்கியிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம ஹீரோவோட அப்பா போரில் பயங்கரமாக சண்டை போட்டு ஃபைனலாக நாட்டோட பாதுகாப்புக்காக ஒரு சக்தி வாய்ந்த கவசத்தை நாட்டை சுற்றி உருவாக்கிட்டு போனதான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல தெரிய வர விஷயம் என்னன்னா, ராஜ்யத்தை சுற்றி கவசத்தை உருவாக்கும் போது அவரோட உயிர் மட்டும்தான் போயிருக்குமே தவிர அந்த ஆர்மரும் வாளும் இன்னும் அழியாமல் அப்படியே தான் இருக்கு. அது இந்த டைகர் டீமனோட கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு எங்கேயோ மறைச்சு வச்சிருந்திருக்க. அந்த விஷயம் இப்போ தெரிஞ்சு போனதும் ஹீரோயின் விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்புறா. அதே சமயம் இந்த மேட்டர்லாம் நம்ம ஹீரோக்கு எப்பவோ தெரியும் போல. இப்போ அவன் ஒரு பக்கம் பயந்து அவனோட அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு போய் அங்கிருந்த ஒரு ரகசிய கதவை பயந்து ஓபன் பண்றப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு செங்கு வந்து நிக்கிறான். இவனுக்கு நம்ம ஹீரோ உயிரோட இருக்கிற விஷயம்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அந்த ஆர்மரையும் வாளையும் தூக்கிறதுக்காக தான் பொறுமையா இவனை ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒழுங்கா நீயே அந்த ஆர்மரை எடுத்து கொடுத்துட்டா நாங்க உன்னை உயிரோட விட்டுறோங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ அவன்கிட்ட அவன் அப்பாவுக்காக மன்னிப்புலாம் கேட்டு நம்ம 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கோம், ஒழுங்கா இப்போவாது திருந்துறான்னு எவ்வளவோ சொல்ல அதை பத்திலாம் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம நம்மளால இந்த இடத்துல அப்படியே சுத்து போடுறான். அப்ப வீரர்கள் வெறியோட நம்மளால அட்டாக் பண்ண வர அந்த சமயம் குறுக்க நம்ம ஹீரோயின் மின்னல் வேகத்துல வந்து லேண்ட் ஆகி அம்புட்டு பேரையும் தெரிய விடுவா பாருங்க. இந்த சீன்லாம் மரண மாசா இருக்கும். அந்த கவசமும் வாளும் ஹீரோ கைக்கு கிடைச்சா மட்டும்தான் டைகர் டீமனை கட்டுப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோயின் மெதுவா அவன் பக்கத்துல வந்து இந்த உலகமே உன்னை நம்பி தான் இருக்குன்னு சொல்லி பொசுக்குன்னு அந்த ரூம்குள்ள தள்ளி விட்டுடா. அவன் ஒரு பக்கம் இவளோட நிலைமை என்ன ஆகுமோன்ற கவலையோடய உள்ள விழுந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தரமா சண்டை போட்டு செங்கோட ஆளுங்க ஒவ்வொருத்தனையும் விதவிதமா கொண்டுகிட்டு இருக்கான். அதை பார்த்து செங்கு ஒரு பக்கம் மெர்சலானாலும் களத்துல அவன் இறங்கி சண்டை போடுறப்ப இவளால அவனை சமாளிக்க முடியல. அனாமத்தா நம்ம ஹீரோயின் தோத்து போறா. இங்க ஹீரோ அந்த ஆர்மர் இருக்கிற அறைக்கு போனதும் அங்க இருந்த விளக்குகள்லாம் தானா எரிய ஆரம்பிக்க அந்த இடத்துல இவன் அப்பா இவனுக்காக எழுதி வச்சிருந்த ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறான். ஆக்சுவலா சின்ன வயசுல இவன் நிறைய தப்பு பண்றப்ப இவனை ஓவரா கண்டிக்கவும் இவனுக்கு இவனோட அப்பாவை சுத்தமா பிடிக்காது. ஆனா இந்த லெட்டர் மூலமா தான் பையன் மேல அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காருன்ற விஷயத்த அப்படியே புட்டு வச்சிருப்பாருங்க. இந்த மாதிரி ஒரு நாள் எப்பவாவது வருன்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் சாகறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்காரு. இது போக அந்த லெட்டர்ல டியாங் சிங் சக்தியால உருவான அந்த ஆர்மரும் வாளும் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்கிறத முழு விவரத்தோட எழுதியிருக்க. அதை நம்ம ஹீரோ படிச்சு முடிச்ச மறுகணமே அந்த கவசம் தானா வந்து இவன் உடம்புல ஐக்கியமாகுது. அங்க நம்ம ஹீரோயின் வேற ரொம்ப மோசமா அடிபட்டு அந்த செங்கு இந்த அறைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக பயங்கரமா தடுத்துக்கிட்டு இருக்க. அதே சமயம் அந்த கவசம் இவன் உடம்புல ஒட்டின மறுகணமே இவனை விட்டு பிரிஞ்சு போன அந்த மீதி பாதி சக்தி இருக்குல்ல, அது ஒரு பக்கம் எங்க இருந்தோ வந்து அப்படியே நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள ஐக்கியமாகுது. இதனால ஹீரோக்கு டியாங் சிங்கோட முழு சக்தியும் கிடைச்சிட அங்க செங்கு ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து செம வெறியாகி அப்படியே நம்ம ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டுறான். இதுக்கப்புறம் ஹீரோயினை ஒரு இடத்துல சேஃபா செட்டில் பண்ணிட்டு நம்மால் இங்க இருந்து அப்படியே வெறி உண்டு கிளம்ப அங்க கட் பண்ணி படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டின அந்த கோவில தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வில்லனோட பையனை வந்து இந்த இடத்துல தானே கொன்னா, அதனால இங்க இருக்கிற குரு கிட்ட என் பையனுக்கு நீ தான் இறுதி சடங்கு பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. தீய சக்திக்காக நான் எதுவும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அவர் சொன்னதும் அங்க இருந்த நம்ம ஹீரோயினோட ஆளுங்களை வில்லனோட ஆளுங்க ரொம்ப கொடூரமா சாகடிக்கிறாங்க. அப்ப தலைவன் செம மாசம் அந்த இடத்துக்கு வந்து ஒரு புலியை ஒரு இடத்துல பறக்க விட அடுத்து ஒரு 3 புலி இவனை நோக்கி வெறி கொண்டு வரும்போது ஒரே குத்துல அது 3 திசையில பறக்க விடுவான் பாருங்க. இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். இதை பார்த்து வில்லன் ஒரு பக்கம் செம்ம காண்டாகி நம்மளால ஒரே இடத்துல பறக்க விட்டுட்டு அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய தூணை ஏவுகணை மாதிரி நம்மளால நோக்கி அனுப்ப அடுத்த கணமே ரகசிய அறையில இருக்கிற வாள் தானா இவன் கைக்கு வந்ததும் ஒரே வெட்டுல அதை தூளா சிதறடிக்கிறான். பதிலுக்கு வில்லனும் ஒரு கொடூரமான வாளை வர வச்சு 2 பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்க இவங்க சண்டைக்கு ஒரு எல்லையே இருக்காதுங்க. அதுவும் வில்லனை இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். சும்மா வாளை வச்சு நம்மளால கிரிக்கெட் ஆடாத குறையா அடின்னு அடிச்சு பறக்க விடுறான். ஹீரோவும் போன வேகத்துல ரிட்டன் வந்து சலிக்காம காட்டுத்தனமா அட்டாக் பண்ணும்போது ஒரு கட்டத்துல 2 பேரோட வாளும் நேருக்கு நேரம் மோதிக்க டியாங் சிங்கோட சக்தியை தாங்க முடியாம வில்லனோட வாள் தூளா சிதறி போகுது. இதால மண்டை சூடான அந்த புலிகேசி கொல்லிவாய் பிசாசு கணக்கா பயங்கரமா நெருப்ப கக்க ஆரம்பிக்க அதை தடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி அங்க இருந்த ஒரு சிலை மேல போய் நிக்கும் போது சிலையே தூளா சிதறி போற அளவுக்கு நெருப்ப கக்கி நம்மளால பயங்கரமா கதற விடுறான். அப்ப ஹீரோ மூஞ்சி மேலேயே ஒரு கல்லை விட்டு அவனை டைவர்ட் பண்ணிட்டு செவுனில ஒரு அப்ப விட்டு தெரிக்க விட பதிலுக்கு இவன் ஒரு எத்துவான் பாருங்க. நம்மால் 10 கிலோமீட்டர் பறந்து போய் விழுந்துருவேன். மற்ற புலி டிமன்ஸை விட இவனுக்கு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க சண்டை போடுறத பார்த்தா சண்டை இன்னைக்கு முடியுங்கிற மாதிரி இல்ல. 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுவும் நம்ம வில்லனோட ஆட்டெல்லாம் வெறித்தனத்தின் உச்சம்னு தான் சொல்லணும். நம்ம ஹீரோவை பிடிச்சி அங்க இருந்த ஒரு கல்லுல தேங்காய் உடைக்கிற மாதிரி அவன் தலையை மாங்குன்னு அடிச்சு அண்டர்டேக்கர் மாதிரி ஸ்மாக்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. இவனு என்னென்னமோ பண்ணி காட்டுத்தனமா அடிக்கிறான். ஆனா வில்லனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அவனை அடிச்சு அடி வாங்கின்னு டோட்டலா டயர்டாகி போய் ஃபைனலா ஒரு மரணம் முட்டலாம்னு ஹீரோ மின்னல் வேகத்துல கிளம்பி போக அங்க இருந்த ஒரு பெரிய சிலையோட விரலை புடுங்கி வைப்பான் பாருங்க ஒரு ஷாட்டு. இதுல நம்ம ஹீரோக்கு மொத்தமா நாக்கு தள்ளி போயிருது. இதுக்கப்புறம் வில்லன் அப்படியே வானத்துக்கு பறந்து போய் இதுக்கு முன்ன அந்த கவசத்தை உடைக்கிறதுக்காக ரொம்ப பயங்கரமான அந்த மின்னல் சக்தியை பயன்படுத்தினா பாத்தீங்களா, அந்த சக்தியை இப்ப ஒட்டுமொத்தமா நம்மால் மேல இறக்கும் போது கவசம் இருந்துமே இவனால அதை சமாளிக்க முடியல. பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்கான். அப்ப கோயிலுக்குள்ள இருக்கிற சில குழந்தைங்கள்லாம் இதை ரொம்ப பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காக ஹீரோ தடுமாறி எந்திரிக்கும் போது வில்லா
அதை நோட் பண்ணி இன்னும் அதிகப்படியான மின்னலை இவன் மேலே இறக்குறான். இதால இப்போ அந்த மின்னல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி குழந்தைங்க இருக்கிற அந்த கட்டடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ கவசத்தை பல பாகங்களாக பிரித்து ஒட்டுமொத்த மின்னலும் தான் மேலே இறங்குற மாதிரி பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறான். இதால் இப்போ என்ன ஆகுதுன்னா இவ்வளோ நேரமாக அந்த மின்னல் சக்தியை தடுத்துக்கிட்டு இருந்த கவசம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக டியாங் சிங்கோட சக்தியே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஓவர்லோடுன்னு தான் சொல்லணும். இப்போ அது போக வில்லனோட மின்னல் பவரும் இவன் உடம்புக்குள்ளே சேர்ந்ததுனால தலைவன் அப்படியே பீஸ்ட் மோட்ல இருக்கான். இதை வில்லனுமே கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்க்கும்போது இன்னையோட உன் சோழி முடிஞ்சதுங்கிற மாதிரி அவனை நோக்கி ராக்கெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்க. பதிலுக்கு அவனும் இவனை நோக்கி அதே வேகத்தோட வந்துகிட்டு இருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் அரக்க வேகத்தோட வந்து நேருக்கு நேரம் மோதிக்கிறப்ப ஒட்டுமொத்த பூமியுமே நடுங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படுது. சரி, ஃபைனலாக யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தா நடந்த மோதல்ல ரெண்டு பேருமே மிஞ்சலை போல. நம்ம ஹீரோயின் அதை நினைச்சு அந்த பக்கம் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே நாடு பழையபடி சகஜ நிலைமைக்கு திரும்பிட நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டில் தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவங்களுக்குள்ள லவ் இருந்த மாதிரிலாம் எதுவும் பெருசா காட்டல. இருந்தாலும் நம்ம ஹீரோ பண்ண தியாகத்துக்கு மதிப்பு கொடுக்குற விதமா அவனோட நினைவா அவன் வீட்டை ரொம்ப சுத்தபத்தமா மெயின்டைன் பண்ணி செடி கொடியெல்லாம் நட்டு ரொம்ப பசுமையோட வாழ்ந்துகிட்டு இருக்க. அந்நேரம் இவ பின்னாடி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ரூபத்துல நம்ம ஹீரோ பறந்து போற மாதிரியும் அதை உணர்ந்து இவ சந்தோஷப்படுற மாதிரியும் காட்டி இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. தென் இதுக்கப்புறம் இதோட எண்டு கிரெடிட் சீன்ல பல வருடங்கள் கழிச்சு அந்த ரகசிய அறையை காட்டும் போது இன்னமும் நம்ம ஹீரோ இளமையோட அந்த கவசத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டி இதையும் இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.